நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் சிறந்த முறையில நடந்து முடியுமா? ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருமா? இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்கேக்கு ஒரு பக்கம் டுப்பு 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 டுப்புன்னு அடி அடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, எஸ்எஸ்கே போய் தாலியை கட்டலாம் அப்படியே சொல்லிட்டு ரேவதி கிட்ட போறாங்க. அந்த சமயத்துல ஒரு பக்கம் அப்படியே சும்மா மாசா கிளாஸா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம எஸ்எஸ்கேவோட முதல் மனைவி. யாரா இவ எங்கந்திரா வந்தா? இந்த மாதிரி ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கிளாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்களே, இப்ப என்னதான் பண்றது? இவ ஒரு பக்கம் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழம்பத்துல குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் கூடி குறுகி போய் நின்று இருக்காங்க. ஐயோ கருணே, தேவசேனா வந்தா ஒரு பக்கம் நம்மள புடிச்சு அடிப்பாளே, நான் என்னத்தான் பண்ண தேவசேனா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. நம்ம தேவசேனா வந்து அச்சு தூக்கே அப்படின்னு சொல்லிட்டு அச்சு தூக்க போறாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதே சமயத்துல எஸ்எஸ்கே கிட்ட வந்து டே கம்மாட்டி டே கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி, என்ன பண்றது ஏது பண்றது, என்னடா உன் கையில தாலி, என்ன விட்டுட்டு வேற எதனா பொண்டாட்டிக்கு தாலி கட்ட வந்தேடா, ஐயோக்கே ராஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு தவட மேல சப்புன்னு ஒரு அடி வச்சுட்டு தான் பேசுறாங்க. அப்படியே தவட பார்க்கணுமே ஒரு பக்கம் செவுந்துருச்சு. ஒரு பக்கம் அதை பார்க்கும் போது இதெல்லாம் பேர் ஆனந்தம். இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை காணதானப்பா இத்தனை வருஷமா தவமா கிடந்து பார்த்த வரமப்பா நீ அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம கௌதம் ஒரு பக்கம் மறைஞ்சிருந்து பார்த்துன்னு, டே எங்க அம்மாவை ஏமாத்தின அந்த ராஸ்கல் நீதானா, உன்னை எவ்வளவு நல்லா தேடினா பட்டுபாவி உலகாரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நெண்டா நசுகி புளிஞ்சி உன்னை வாழ்க்கையே நாசனம் பண்ண போறேன். டே எஸ்எஸ்கே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, இன்னைக்கு வந்து உன் அழிவு காலம் ஆரம்பம், இந்த கௌதமோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா கிளாஸ் அவருக்குள்ளவே அவர் அப்படியே சும்மா ஸ்பீச் ஒரு பக்கம் விட்டுன்னு இருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணு மட்டும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் இதுங்குது. ஐயோ என்ன நடக்க போகுது, என்னடா இப்படி எல்லாம் ஒரு பக்கம் யோசிப்பாங்க, அம்மா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது, ஒரு முடிவே இல்லையா அதுக்கு. கடவுளே இப்படியே போனா நம்ம என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயின்னு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவரு இருந்து சிந்தாமணி கிட்ட அப்படி இப்படின்னு பேசி அந்த இடத்துல இருந்து நழுவின்னு அப்படியே சும்மா அழகா தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா நம்ம ரேவதிக்கு ஒரே குழப்பம், என்னடா நமக்கு கழுத்துல தட்ட வந்த காலி இப்படி ஒரு பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனை கூடி குறுகி போய் அழுந்துன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கண்கள் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு கலங்குது ஒரு பக்கம். மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் டே இதுவும் கனவா இருந்துருச்சு, நான் வெளுத்து போடுவேன் பார்த்துக்க, எல்லாமே கனவா இருந்தா எப்படிரா கௌதமுக்கு உண்மை தெரிய வரணும், எஸ்எஸ்கே புழக்கணும், இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு இதுவும் கனவா போட்டா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சீரியலே நம்ம பார்க்க கூடாது, ஒழிச்சு கட்டுற அந்த சீரியல அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கோவப்பட்டுருவாரு. டைரக்டர் சார் ப்ளீஸ் இது ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறோம், இந்த கான்செப்டாவது ஒரு பக்கம் நீங்க கனவா இல்லாம நினைவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் ஆதரவு ஒரு பக்கம் தெரிவிக்கணும். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நடந்து போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது ஜானகி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு அப்படியே சும்மா அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. ஆனா எந்த ஒரு பரிகாரம் பண்ண பாடம் இல்லைங்க. என்னதான் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா இது இருட்டுனல் நீதி, என்னடா நீதி மறைச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன ஜானகிக்கு எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா அப்படின்ற விஷயத்தை தான் மறைச்சிருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு விஷயம் தெரியாதுல்ல. ஆனா அந்த விஷயம் தெரிய வச்சு நம்ம ஜானகியோட நிலைமை என்னாமோ பாவி அடி பாவி படுபாவி மவளா நீ எதுக்கடி வாழ்க்கையில வந்த, இப்ப கௌதம் மட்டும் எஸ்எஸ்கே தான் அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வச்சேன்னா அவன் கூணி குறுகி போய் அந்த இடத்துலயே அவனோட உயிரை விட்டுருவான் அடி. அந்த அளவுக்கு மானஸ்தன் அடி மானஸ்தன் அப்படின்னு சொல்ல நான் மானஸ்தன். ஆனா அந்த கேடு கட்டவனுக்காக நான் ஏன் சாகணும், எங்க அம்மாவை கெடுத்து எங்க அம்மாவை நாசனமாக்கி எங்க அம்மாவோட வாழ்க்கையை பறிச்ச அந்த கேடு கட்டவன் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பயந்து 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 கூணி குறுகி வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் அவனுக்கு ஏற்படுத்தணும், அதுதான் என்னோட இனிமே வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அப்படியே மாசம் ஒரு பக்கம் மாசம் என்ட்ரி எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியுங்க. சுவாரஸ்யமான இந்த விஷயத்து கூட இன்னும் நிறைய சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களும் நடக்க போது. அது எப்படி கொண்டு போக போறாங்க, எப்படி எடுத்துக்கிட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. மாற்றம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டு இருக்கோம். எதுவுமே மாறாது, மாற்றத்துக்கான தீர்வும் கிடைக்காது. ஆனா தீர்வு கிடைக்கிற நேரத்துல மாற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க. சரி இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி ஒண்ணு நடக்க போதில்லை. நம்ம எஸ்எஸ்கேவை நம்ம கௌதம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு, கௌதமோட அடுத்த அடி பிசினஸ்ல அடிச்சு ஒண்ணு அப்படியே ஓரணும் தான் காசு காசு காசுன்னு அப்படியே சும்மா கூணி குறுகி போயிட்டு
எப்படி என்னோட அம்மாவை ஏமாத்தி நீ துரத்துனியோ அதே மாதிரி உன்னை பிச்சைக்கார லெவலுக்கு கொண்டு வந்து உன்னை அப்படியே சும்மா உன் பொண்டாட்டி அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி நான் பண்ணுவேன்டா, இது என்னோட சவால்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னிருக்காங்க. ஆனா நடக்குமா நடக்காதா, நடக்குமா, தேவசேனா செய்வாளா செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. சேனா ஏதோ ஒண்ணு பண்ணுமா சேனா, ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். என்னங்க பண்றது, நம்ம கேட்ட ஒரு பக்கம் காதுல அப்படியே சும்மா புல் அரிச்சு போச்சு. இதுக்கப்புறம் கேட்கறதுனால ஒன்றும் நடக்க போறது. இதுக்கப்புறம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு விட்டுட்டு அடுத்து நாம என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றது அடுத்தபடியா நாம யோசிச்சு ஒரு பக்கம் களத்துல இறங்கி அடிச்சு ஆடணுங்க. அடிச்சு ஆடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் எங்க ஜெயிக்க மாட்டோம் நான் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட விளையாடினா அந்த இடத்துல நீ பயந்துதான் போனோம். லாஸ்ட் வரைக்கும் உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நீ கண்டிப்பா லாஸ்ட் வரையும் இறங்கி விளையாடினா உனக்கு வெற்றி மட்டும் தான் நிச்சயம் அப்படின்றத நம்ம உறுதியா சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யங்கள் நிறைந்த நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஒன்னொன்னா நாம பார்த்து மேலும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், ரொம்ப டாடா, பை பாய், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதான் சொல்லும்